இது ஒரு டீலிங் வச்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் மேட்ச் தானே. 48 பேரில் யார் வந்து அதிகமாக கில் அடிக்கிறீங்களோ அந்த பர்சனுக்கு வந்து நான் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ அந்த பர்சன் வந்து என்ன பண்ணியிருந்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணதா சொல்லியிருக்கலாம். ஓகேவா? 48 பேரில் யார் வந்து அந்த ஹையஸ்ட் கில் அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கணும்னா அந்த பர்சனுக்கு நான் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறேன். ஓகேவா? 9 கில்லோட நான் காலியாக்கா. எங்களே அடிச்ச எங்க எங்க நான் காலி. 9 கில்ல நீ போய் ப்ளூ வராம பாருவேன். சரி உங்க ப்ரோ பிளேயர் நேம் சொல்லுங்கப்பா. ஆமாயா டேஞ்சரு. இனியா நீ செம்மையா விளையாடி, உனக்கு திறமை இருக்குது. பாப்பா என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ டேஞ்சர் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வாங்குவானா? ஓகே 7 2 3 என்கேஜி ஸ்பைடி வந்து 8 கில்லு, சுஜன் 7. ஓகே அவங்க 6. ஏன் இந்த சைடு டேஞ்சர் நீ தானே ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வாங்குற. 9 கில்லு ஒரே கில்லுல மிஸ் ஆயிடுச்சு ஸ்பைடிக்கு. ஸோ ஒரே கில்லு இல்லை சேம் கூட அப்புறம் பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த மேட்ச்ல ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இசட் டேஞ்சர். கொடுத்துட்டேன் ரெக்வஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. உங்களோட சேர்ந்து கேம் ப்ளே பண்ணலாமாக்கா? என் கூட சேர்ந்தா இதையா இந்த மாதிரிடா